கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த இளங்காலை பொழுதில் நம்முடைய மறை மாவட்ட பேராலய வளாகத்தில் நன்றி உணர்வோடு கோட்டாறு மறை மாவட்டத்தின் இறை மக்கள் குழாமாக, அதே வேளையில் வெவ்வேறு இடங்களிலிருந்து இந்த அருமையான தலத்தினை நாடி வந்த மக்களாக, புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய ஆசியையும் அவர் வழி ஆண்டவருடைய அருள் காவலையும் தேடி வந்த மக்களாக நாம் ஒரே குடும்பமாய் குழுமி வந்திருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் யாவருக்கும் உளம் நிறைந்த பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் இறை ஆசியையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். கடந்த 11 நாட்களாக நம்முடைய கோட்டாறு பேராலய பெருவிழா பெருமகிழ்வோடு நிகழ்ந்தேறி கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் அலையலையாக வந்து ஆண்டவருடைய ஆசியை, வரங்களை பெற்று சென்றிருக்கிறார்கள். இன்றும் நாம் அவ்வாறு குழுமி இருக்கிறோம். எனவே இந்நேரத்தில் இந்த பெருவிழாவை மிக திட்டமிட்ட முறையில் அருமையாக வடிவமைத்த நம்முடைய பேராலய பங்கு அருள் பணியாளர்கள் பஸ்காலிஸ் மற்றும் கவின், அத்தோடு அவர்களோடு இணைந்து இந்த மறைவட்டத்திற்காக உழைக்கின்ற முதன்மை அருள் பணியாளர் சகாய ஆனந்த் அவர்களுக்கு உளம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய வழிகாட்டுதலில் இனிதே இந்த பங்கினையும் இந்த பங்கை சார்ந்த பிற இடங்களையும் பொறுப்பேற்று வழிநடத்துகின்ற பேராலய பங்கு அருள்பணி பேரவையினர், இன்னும் பல்வேறு இயக்கங்கள், பங்கேற்பு அமைப்புகள், அன்பியங்கள் சார்ந்த அனைத்து மக்களை உரமாற வாழ்த்துகின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு கடவுள் தருகின்ற பேரான இந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் அருள் வாழ்வில் எழுச்சியையும் உருவாக்கும் என நான் உளமாற அன்பு மக்களை நம்புகின்றேன். அன்புள்ளவர்களே, இந்த ஆண்டின் மே மாதம் 17ஆம் நாள் புதன்கிழமை, ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை அன்று நம்முடைய திருத்தந்தை ரோமையில் பெருவாரியாக கூடி வருகின்ற மக்களை சந்திப்பது வழக்கம். ஒருவேளை இங்கிருந்து யாராவது சென்றிருந்தால் கண்டிப்பாக அந்த ஒரு அருமையான அனுபவம் கிட்டி இருக்கும். இல்லை என்றால் தொலைக்காட்சியில் கூட சில வேளைகள் நாம் பார்த்திருப்போம். ஆயிரக்கணக்கான மக்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து வந்து அந்த பேதுரு சதுக்கத்தில் குழுமி இருக்க, திருத்தந்தை தன்னுடைய ஒரு சிறிய காரிலே அங்கு வந்து அவர்கள் நடுவிலே சென்று அவர்களோடு கை அசைத்து சென்று இறுதியாக ஒரு செய்தி வழங்குவது வழக்கம். இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம், அந்த காரில் கூட அந்த மகிழ்வுந்தில் சிறிய வண்டியில் சிறு குழந்தைகளையும் ஏற்றிவிட்டு செல்வது அந்த திருத்தந்தை குறித்தான பாணியாகவும் காண்கிறோம். மே 17ஆம் நாள் திருத்தந்தை அந்த மக்கள் சந்திப்பின் பொழுது எடுத்த சிந்தனையை தான் தொடக்க உரையாக உங்களுக்கு தர விரும்புகிறேன். அவர் ஒரு அருள் பணியாளருடைய அருள் பணிகளை பற்றி சிந்தித்து பார்க்கிறார். இன்றைய காலத்திற்குரிய மறைபரப்பு பணியாளர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் மக்களுக்கு அறிவுறுத்துகின்ற பொழுது புனித பிரான்சிஸ் சவேரியாரை அந்த நாளில் எடுத்துக்காட்டாக முன்வைக்கிறார். நவீன யுகத்தில் காலத்திலே புனித பிரான்சிஸ் சவேரியாரை போல உலகத்தின் கடையெல்லை வரைக்கும் ஆண்டவருடைய நற்செய்தியை கொண்டு சென்ற இன்னொருவர் இருக்க முடியாது என்று சொல்லுகின்ற திருத்தந்தை, இந்த நற்செய்தி என்பது அவருடைய அறிவிப்பினால் மட்டும் நடந்துவிடவில்லை. தன்னுடைய கடினங்களையும் துயரங்களையும் பாராது உலகின் கடையெல்லை வரை சென்ற அவர் ஏதோ நற்செய்தி அறிவித்தார் என்பது அல்லாது அந்த நற்செய்திக்கு செயல் வடிவங்கள் கொடுத்தார் என்பதை முன்வைக்கிறார். அதுதான் அவருடைய அருள் பணிகளாக வெளிப்பட்டன என்றும் சொல்கிறார். அது ஏழைகள் சார்ந்த பணி, நோயாளர்களை கவனிக்கின்ற கரிசனையான பணி, அல்லது சிறார்களை கூட்டி அவர்களுக்கு கல்வி தருகின்ற பணி, இல்லை என்றால் முதியோருக்கு ஆற்றுகின்ற பணி என திருத்தந்தை மிக அருமையாக சொல்கிறார். எனவே இன்றைய காலத்திற்கான அருள் பணியாளர்கள் எப்படி இருப்பார்கள்? நற்செய்தியை அறிவிப்பதோடு அல்ல, மாறாக அந்த நற்செய்திக்கு செயல் வடிவம் கொடுக்கின்றவர்கள் தான் இன்றைய மறைப்பணியாளர்கள்
என்று சொல்லுகின்ற திருத்தந்தை இன்னும் அழுத்தமாக ஒன்றை சொல்லுகிறார். இந்த பணிகள் எதிலிருந்து புனித சவேரியாருக்கு வந்தன என்றால் அவருடைய ஜெப வாழ்விலும் அவருடைய தனிப்பட்ட நெருங்கிய இறை உறவிலும் இருந்து வெளிப்பட்டன என்று சொல்கிறார். நேற்றைய நாளில் அன்பு மக்களே, அருள் பணியாளர்கள் அல்லது அருள்பணி நிலையில் வாழுகின்றவர்கள் என்றல்லாது ஆண்டவருடைய மக்களாக வாழுகின்ற எல்லாருமே அருள் வாழ்வை எப்படி கொண்டாட வேண்டும், எத்தகைய அருள் வாழ்வை அவர்கள் கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நாம் நேற்றைய நாளில் சிந்தித்து பார்த்தோம். கிறிஸ்துவே எனக்கு ஆதாயம் என்று கொண்டிருந்த பவுலடியாரை போல புனித பிரான்சிஸ் சவேரியாரையும் அனைத்தையும் இழந்து கிறிஸ்துவை தன்னுடைய சொந்தமாக்கி கொள்வதற்காக முன்வந்தவர் என்றும், அதனால் அவருடைய அருள்வாழ்வு என்பது இயேசுவில் மையம் கொண்டிருந்தது என்பதும், அந்த ஆழ்ந்த உறவிலே அவர் நிலைத்திருந்தார் என்பதும், அதிலிருந்துதான் அவர் இயேசுடைய பரிவான பார்வையை பெற்றார், இயேசுடைய சார்பு நிலையை தன்னுடைய நிலைப்பாடாக கொண்டிருந்தார் என்பதனை நேற்றைய மாலை ஆராதனையில் நாம் சிந்தித்து பார்த்தோம். சிந்தித்து பார்க்க நானும் உங்களை அழைத்தேன். அதனுடைய மூன்றாம் பரிமாணத்தை இன்று நான் சொல்வதாக தொடரும் என விட்டு சென்றேன். அந்த மூன்றாவது பரிமாணம் தான் இயேசுடைய பரிவான பார்வையை கொண்டிருக்கின்ற ஒருவர், இயேசுடைய சார்பு நிலைப்பாட்டை எடுக்கின்ற ஒருவர், அவர் ஆண்டவர் இயேசுவை போல இறையாட்சி பணிகளை இந்த உலகத்தில் செய்வதற்கு முன் வருகிறார். இதுதான் அருள் பணி வாழ்வின் ஆழம் அல்லது அருள் வாழ்வின் மேன்மை, உன்னதம் என்று சொல்லலாம். அருள் வாழ்வு ஆலயத்தோடு மட்டும் அடங்கி விடுவது அல்ல என்பதனை நாம் உணர்கிறோம். அங்கு கிடைக்கின்ற ஆற்றல், அருளுக்கு மேலான அருள், ஆண்டவருடைய உடன் இருப்பும் உறவும் நம்மை இந்த சமுதாயத்திற்கு அழைத்து சென்று பிறரை பரிவோடு பார்ப்பதற்கும், அனைத்து மக்களையும் அன்பு செய்தாலும் வீழ்ந்திருப்போருக்கு தனிப்பட்ட கரிசனை காட்டுகின்ற சார்பு நிலையும், அதனையும் கடந்து இந்த உலகம், இந்த சமூகம் இறையாட்சியாக மலர்வதற்கு நாம் உழைக்க வேண்டிய கடப்பாட்டையும் முன்னிறுத்துவதுதான் நம்முடைய ஆன்மீகம் என்பதை உணர்ந்து கொள்கிறோம். அன்பு மக்களே, இந்த இரண்டாவது வாசகத்தில் புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் மடலில் 9ஆம் அத்தியாயத்தில் குறிப்பிடுவது போல, நான் நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்று சொல்லுகின்ற பவுல் அத்தோடு நிறுத்திவிடவில்லை. மாறாக இந்த நற்செய்தியை தன்னுடைய வாழ்வில் காட்டுகிறார். வலிமையற்றோரை நான் கொண்டு வருவதற்கு வலிமையற்றோரில் வலிமையற்றவரானேன் என்று தன்னை வீழ்ந்து கிடக்கின்ற மக்களோடு இணைத்துக் கொள்ளுகிறார், அடையாளப்படுத்துகிறார். ஒரு சிலரையேனும் கிறிஸ்துவிடம் கொண்டு வருவதற்கு நான் எல்லாருக்கும் எல்லாமுமாக மாறினேன் என்பதில் அடங்கி இருக்கிற சூழ்ச்சிமம் எல்லாம் அவர் நற்செய்தியை அருள் பணிகளாகவே செய்து கொண்டிருந்தார். அதை இறையாட்சி பணியாக ஆற்றினார் என்பதை எளிதாக அன்பு மக்களை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. புனித பிரான்சிஸ் சவேரியாரும் அவ்வாறுதான். சென்ற திசைகளிலெல்லாம் நற்செய்தி அறிவித்தார் என்றால், அறிவிப்பதற்காகவே தன்னுடைய துயரங்களை தாங்கிக் கொண்டார் என்றால், தன்னுடைய 46வது வயதிலேயே இறக்க நேரிட்டாலும் யாரும் செய்யாத அளவிற்கு பணிகளை செய்ய முடிந்தது என்றால், அவர் ஆண்டவர் இயேசுவில் கொண்டிருந்த அந்த ஆழ்ந்த அன்பு அருள் பணிகளாக விரிந்து கொண்டு மலர்ந்து கொண்டே இருந்தன என்று சொல்லலாம். எனவே இதனையே சிந்தித்து பார்க்க அன்போடு நான் உங்களை அழைக்கின்றேன். இந்த இளம் காலை பொழுதிலே அன்பு மக்களே, இறையாட்சி பணி என்பது என்ன? அதுவே நம்முடைய புனிதருடைய லட்சிய அருள் பணியாகவும் இருந்தது என்பதைத்தான் மைய சிந்தனையாக நமக்கு தரப்படுகிறது. ஆண்டவர் இயேசுடைய இறையாட்சி பணி என்பது இந்த உலக ஆண்டவருடைய ஆட்சியாக மாற வேண்டும் என்பது. இது எளிதாக புரிந்து கொள்கிறோம். இறைவனுடைய ஆட்சி மலர வேண்டும் என்பதை நாம் ஆண்டவர் இயேசுடைய பணியாக நாம் பார்க்கிறோம். கடவுள் ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணியின் தொடக்கத்திலேயே சொல்வதை மார்க் நற்செய்தியாளர் 1ஆம் அத்தியாயத்திலே 14-15 பதிவு செய்கிறார். எனவே இறைவனுடைய ஆட்சி என்றால் இறைவன் அன்பானவர், நீதியானவர், கரிசனையும் கருணையும் உள்ளவர்,
சமத்துவத்தை பேணுகின்றவர், எல்லா மக்களும் இணைந்து வாழுகின்ற சகோதர சகோதரித்துவத்தையும் பாராட்டுகின்றவர் என்பதாக ஆண்டவருடைய ஆட்சி அனைத்து மக்களுக்குமானதாக மலரும். இதைத்தான் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டே இருந்தார். தன்னுடைய சீடர்கள் செய்ய வேண்டும் என்றார். தன்னை பின்தொடர்கின்ற எவர் என்றாலும் இத்தகைய ஆட்சிக்காக உழைக்க வேண்டும் என்று கற்றுத்தந்தார். அதற்கு சிலுவையை ஏற்றுக்கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று அவரே வழியை நமக்கு தடம் பதித்து காட்டினார். அன்பு மக்களே, இந்த இறையாட்சி பணியை தான் தன்னுடையதாக தரித்து கொண்டார், வரித்து ஏற்றுக்கொண்டார் நம்முடைய புனிதர் என்று சொல்லலாம். அவருடைய ஒரு நாள் அந்த வாழ்க்கையை நாம் சற்று ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுடைய பணி அதிலே மிளிர்வதை நம்மால் காண முடிகிறது, தூக்கலாகவே. அதனை அவருடைய வரலாற்றை, புனித பிரான்சிஸ் சேவியரியாருடைய வரலாற்றை இதுவரைக்கும் எழுதியவர்கள் மிக சிறப்பாக கருதப்படுகின்ற அருள் பணியாளர் ஜார்ஜ் ஷூர்ஹாமர் என்கிற இயேசு சபையாளர் அவருடைய ஒரு நாள் வாழ்வு எப்படி இருந்தது என்பதனை அருமையாக பட்டியலிட்டு தருகிறார். பொதுவாக இயல்பாக புனித பிரான்சிஸ் சேவியரியார் நம் நடுவே வாழ்ந்த பொழுது அவருடைய வாழ்வு ஒரு நாளில் எப்படி இருந்தது? காலை கண் துயில்ந்தவர் எழுகிறார், துயில் எழுகிறார். அக்காலை பொழுதிலே முதன்மையாகவே அவர் கடவுளை நாடுகிறார், தியானம் செய்கிறார். அதன் பிறகு தன்னுடைய அருள் பணியாளர்களுக்குரிய கட்டளை ஜெபத்தை வேண்டுகிறார். அதனைத் தொடர்ந்து அவர் திருப்பலியை நிறைவேற்றுகிறார். இதுதான் அவருடைய காலையின் பொழுதின் பணிகளாக இருந்திருக்கின்றன என்று சொல்கிறார். அவர் காலையில் உண்டாரா இல்லையா என்பது பலருக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அதிகமாக ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே உண்ணுகின்ற பழக்கம் அவருக்கு இருந்ததாக அறிய முடிகிறது. அதிகமாக உண்டவர் அல்ல, மிகச்சிறந்த துறவியாக வாழ்ந்தவர். அதன் பிறகு என்ன செய்கிறார்? உடனடியாக இல்லங்களையே சந்திக்க செல்கிறார். திருமுழுக்கு பெற்றவர்கள், பெறாதவர்கள், அறியாத இடங்கள், அந்த மக்களை எல்லாம் அவர் புரியாத மொழி என்றாலும் கூட உடனடியாக இல்லங்களை சந்திக்க செல்கிறார். ஏற்கனவே அந்த பங்குகளில் அல்லது ஊர்களில் அவர் நியமித்திருந்த சிறார்கள் அல்லது பெரியவர்கள், நோயுற்றவர்கள் யாராவது இருந்தால் வந்து சொல்ல வேண்டும் என்றும், மறைக்கல்வி அறிய ஆவல் உள்ளவர்கள் இருந்தாலும் அவரிடம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இருப்பதனால் அவ்வாறு கேள்விப்பட்டால் அந்த நோயாளருடைய இல்லங்களுக்கெல்லாம் செல்கிறார். அங்கு சென்று வேண்டுகிறார். அவருடைய வேண்டல்களையும் அங்கு குறிப்பிடுகிறார்கள். மிக வித்தியாசமாகவே அமைந்திருக்கிறது. அவர் எல்லா வல்ல இறைவனிடமும் என்கின்ற கன்ஃபெட்யூர் என்கின்ற அந்த லத்தீன் ஜெபத்தை செல்ல தொடங்குகிறார். அத்தோடு ஒரு சில திருப்பாடல்களை பாடுகிறார் அல்லது நம்பிக்கை அறிக்கை சொல்கிறார். இப்படி அவர் கற்றுக்கொண்ட அந்த மறைக்கல்வியை மக்கள் கற்றுக்கொள்ளும் விதத்தில் அவர் இறைவேண்டல் செய்கிறார். பல புதுமைகள் நடந்ததாகவும் அறியப்படுகின்றன. அதன் பிறகு மதிய வேளைக்கு முன்னே அவர் திரும்பி வருகிறார். அதிக வேளையில் அவரை தன்னுடைய எளிய உணவை சமைத்துக் கொள்கிறார். சற்று நேரம் குட்டி தூக்கம் விடுகிறார். உடனடியாக மதிய வேளையில் அவர் எழுந்து விடுகிறார். எழுந்து மக்களை சந்திக்க தொடங்குகிறார். அந்த மக்கள் தங்களுடைய சிக்கல்களை, பிரச்சனைகளை, குடும்ப பாரங்களை சொல்ல வந்தால் ஆழ்ந்து அமர்ந்திருந்து அமைதியாக கேட்டு அவர்களுக்கு ஆறுதலையும் ஆற்றுப்படுத்துதலையும் தருகிறார். ஆற்றல் படுத்தி அனுப்பியும் விடுகிறார். மாலை வந்தவுடன் காலையை போல கையில் ஒரு மணியை எடுத்துக் கொள்கிறார். இடது கையில் அந்த சிலுவை எடுத்துக் கொள்கிறார். தெருக்களின் வீதிகளின் வழியே நடக்க தொடங்குகிறார். சிறார்கள் இணைந்து கொள்கிறார்கள். கூட்டி வைத்து மறைக்கல்வி அவர்களுக்கு கற்றுத் தருகிறார். மாலை வந்ததும் வீடுகளில் ஜெபமாலை சொல்வதற்கு அவர் கற்றுத் தருகிறார். நீங்கள் ஜெபம் சொல்ல வேண்டும் என்பதை பழக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இவ்வாறு தான் அவருடைய ஒரு நாளின் எளிய வாழ்வு கழிகிறது. இரவு நேரம் தன்னுடைய இடத்திற்கு வருகின்ற பொழுது அவருக்கு கட்டில் என்பது அதிகமாக இருந்ததில்லை. வெறும் தரையிலே படுத்து தூங்குகிறார். கடுமையான ஒரு தலையணை, அவர் எதுவுமே போர்த்தி இருந்ததாக கூட அறியப்படுவதில்லை. மாறாக அந்த கடலுடைய ஓசையை கேட்டவராக அந்த இனிமையான இன்னிசையில் தன்னை மறந்து கடவுளுக்கு அர்ப்பணித்து தூங்குகிறார். சில வேளைகளில் இரவு நேரம் நெடுநேரம் விழித்திருந்து வேண்டுகிறார். ஆண்டவர் இயேசுவை அது நமக்கு நினைவுபடுத்துகிறது. எளிய ஒரு வாழ்வு, ஆனால் மக்களுக்கான ஒரு அருமையான வாழ்வு. இதைத்தான் அவர் தன்னுடைய வாழ்விலே பொதுவாக கடைபிடித்ததாக இந்த ஷூர்ஹாமர் என்கின்ற அறிஞர் நமக்கு சொல்லுகிறார். சொல்லப்போனால் மிக எளிய வாழ்வு எந்த அளவிற்கு, அவர் கோவாவில் வந்து இறங்கி அங்கு 4 மாதங்களாக தங்கி இருக்கின்ற பொழுது
அங்கிருந்த புனித பவுல் கல்லூரியில் சற்று தன்னுடைய இறையியலை கற்றுத்தருகின்ற பொழுது, அருகில் இருந்த மருத்துவமனையில் நோயாளர்களை கவனித்துக் கொள்கின்ற பொழுது எல்லாம் அவர் அணிந்திருந்தது ஒரே ஒரு அங்கி, கருப்பு நிற அங்கி. அதுவும் கிழிந்து போகிற சூழலில் தனக்கு இந்த பகுதிக்கு வர வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தினால் புதிய ஒரு அங்கி வேண்டும் என விண்ணப்பிக்கின்றார். பட்டு அங்கி, பட்டு துணியிலான அங்கி அவருக்கு என்று தயாரிக்கப்படுகிறது. பார்த்தவர் திகைத்து நிற்கிறார். அவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, இந்த ஒரு காலநிலைக்கு ஏற்ற ஒரு அங்கி என்றால் எனக்கு பருத்தி ஆடையிலான அங்கி என்று கேட்கிறார். குறைந்த விலையில் பருத்தியிலான ஆடையின் அங்கியை அவர் பெற்றுக் கொள்கிறார். அதை தான் தன்னுடைய வாழ்வின் இறுதி வரைக்குமே அவர் இந்த காலை நிலைக்கு ஏற்ப பருத்தி ஆடையை அணிந்தவராகவே அவர் இணைந்திருக்கிறார். நல்ல சப்பாத்துவை அவருக்கு தந்திருக்கிறார்கள். ஆனால் அவர் வேண்டாம் என்று நைந்து போன கிழிந்த ஒரு பாத அணியை அணிந்து கொண்டே அவர் நம்முடைய இடத்திற்கு வந்ததாகவும் பதிவு செய்யப்படுகிறது. அவருடைய உணவு ஏதோ வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள் மாமிசத்தையும் ரொட்டியையும் உண்டு கொண்டிருந்த ஒரு காலச்சூழலில் தங்கியிருந்த மக்கள் உண்ட சோறையும் மீனையுமே அவர் உண்டு வாழ்ந்திருக்கிறார் என்பது கூடுதல் செய்தியாக நமக்கு உளம் நிறைகிறது. ஆக என்ன மக்களிடம் சென்றாரோ அருள்பணி ஆற்ற, அந்த மக்களுடைய வாழ்வோடு தன்னை இரண்டர கலந்து அடையாளப்படுத்தி அவருடைய இன்பத் துன்பங்களில் பங்கேற்று அவருடைய உடன் பிறந்தவராகவே தன்னை மாற்றிக்கொண்டார். அறியாத இடம், புரியாத மொழி, முன்பின் அறிந்தறியாத சூழல், பண்பாடு, இவற்றின் நடுவிலே உணவு பழக்க வழக்கங்கள், இவற்றையெல்லாம் கடந்து எப்படி எளிமையாக இந்த மனிதனால் இந்த கலாச்சாரத்தில் இங்கு வாழ்ந்த மக்களில் அவருடைய வரலாறுகளில் மரபுகளில் இரண்டர கலக்க முடிந்தது என்று பார்த்தால் இதிலிருந்துதான் அவர் இந்த பகுதிக்கு அவர் செய்த அருள் பணிகள் வெளிப்படுகின்றன என்று கண்டுகொள்ள முடியும். எனவேதான் நம்முடைய திருத்தந்தை அன்றைய நாளில் மிக துல்லியமாக சொல்கிறார், மறைப்பணி ஆற்றுகின்றவர் அந்த இடத்தில் உள்ள மரபுகளை அல்லது அந்த இடத்தில் உள்ள சூழமைவுகளை வாழ்வியலை கண்டுணராது, அதில் தன்னை இணைத்துக் கொள்ளாது, அடையாளப்படுத்தாது அவர் அற்புதமான பணிகளை ஆற்ற முடியாது. புனித சவேரியார் எங்கு சென்றாலும் அந்த மக்களோடு தன்னை அடையாளப்படுத்தியவராகவே இருந்தார். அடையாளப்படுத்தாத ஒருவர் அந்த பகுதிக்குரிய அந்த இடத்திற்குரிய அருள் பணிகளை இனம் காண்பதில்லை. எங்கோ உள்ள பணிகளை அங்கு செய்ய துடிக்கிறார். நான் இன்னொரு இடத்தில் செய்தேன், எனவே இங்கு செய்வது நலமாக இருக்கும் என திணிக்கவும் தொடங்குகிறார். ஆனால் ஒரு இடத்திற்குரிய பணிகளை அங்கு ஒருவர் தன்னையை இழந்து அருள் பணியாற்ற முன் வந்தால் அங்கு தன்னை அடையாளப்படுத்துவதில் தான் அருள் பணியின் முதல் நிலை தொடங்குகிறார். எனவே அவர் எத்தகைய பணிகளை ஆற்றினார், அக்காலத்திற்கு ஏற்ப அது கடவுளுடைய விருப்பமாக கண்டுணர்ந்தார் என்று பார்த்தால், முதலில் அவர் எல்லா மக்களும் சமத்துவமான ஒரு சமுதாயமாக வாழ வேண்டும் என்ற ஒரு கனவை தான் கண்டிருக்கிறார். அற்புதமான ஒன்று. அதுதான் இறையாட்சியின் அடித்தளமாக கண்டார். திருமுழுக்கு பெற்றவர்களும் பெறாதவர்களும் மனிதர் என்றாலும் கடவுளுடைய மக்கள், மனித மாண்புள்ளவர்கள், மதிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதில் கருத்தாக இருந்தார். எனவே அவர் தங்கியிருந்த இடங்கள் எல்லாம் தனக்கென தனி இல்லமோ வீடோ இருக்க வேண்டும் அவர் நினைத்து விடவில்லை. ஏழை எளிய மக்களோட அவர் தங்கியிருந்தார். என் கோட்டாரில் கூட இந்த ஏழை பறவர்கள் இருந்த அந்த இடத்தில் மாதா குருசடி இப்பொழுது இருக்கிற அந்த இடத்தில் தான் அவர் தங்கி இருந்திருக்கிறார். மக்கள் நடுவில் ஒருவராகவே அவர் வாழ துணிந்திருக்கிறார். ஆக அவருடைய வாழ்வு என்பது எத்தகைய மக்கள் என்றாலும் அவர்கள் கடவுளுடைய மக்கள் என்று ஏற்றுக்கொள்ள துணிந்திருக்கிறார். இங்கிருந்த சாதி அவருக்கு ஒரு பொருட்டாகவே படவில்லை. ஆனால் இந்த சாதி எவ்வளவு புறையோடி விட்டது நம்முடைய பங்குகள் என்று நம்மால் அறிய முடிகிறது, கவலைப்பட முடிகிறது. பிற சாதியை சார்ந்தவர்கள் எங்கள் பங்கில் நாங்கள் அவர்களுக்கு உரிமை தர மாட்டோம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இன்று ஆழ வேரூன்றி வந்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்காக இங்கு உறுப்பினர் படிவம் கூட நாங்கள் தரமாட்டோம், ஏனென்றால் நாங்கள் இந்த சாதியை சார்ந்தவர்கள், இந்த சாதியை சார்ந்த அருள் பணியாளர்களை வேண்டும், இந்த சாதியை சார்ந்த ஆயர்களை வேண்டும் என்று எத்தனை எழுத்துக்கள் இந்த ரோமையின் கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறது என்றால் அது கேவலமாக இந்த கிறிஸ்தவத்தில் மாறிக்கொண்டிருக்கின்ற ஒன்றாக நாம் கவனிக்க வேண்டும். இந்த துறவர இல்லங்களும் அது விதிவிலக்கு அல்ல. தலைவர்களாக வர வேண்டியவர்கள் யார் என்பதை சாதியை தீர்மானிக்கிறது என்பது தூய் ஆவி எங்கோ நாம் ஒதுக்கிவிட்டோம் என்பதாகப்படுகிறது. ஆனால் புனித சவேரியார் அப்படி அல்ல. அவர் சாதிகளை கடந்து நின்றவர்.
அந்த இறையாட்சி சமூகம் எல்லா மக்களாலும் கொண்டாடப்பட வேண்டியது, அது சமத்துவமான சமூகம் என்பதை அவர் கண்டுகொண்டார். அன்பு மக்களை, இதற்கு அவர் விழிப்புணர்வு தந்து கொண்டே இருந்தார். இரண்டாவது, அவருடைய அருள்பணி என்பது எதில் இருந்தது என்றால், இந்த மக்களுக்கான தலைவர்களை உருவாக்குவதில் அடங்கி இருந்தது. அவர் தலைச்சிறந்த தலைவராக இருந்தார். ஆனால் அவர் தன்னுடைய தலைமையை மட்டும் பிறர் கொண்டாட வேண்டும் என்றும், தனக்கு பிளெக்ஸ் வைக்க வேண்டும் என்றும், தன்னை முன்னிலைப்படுத்தி எல்லாருமே பாராட்டி கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்பியவர் அல்ல. இன்று அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. வருகின்ற இடத்திலும் ஆயருடைய பிளெக்ஸ் இருந்து கொண்டிருக்கும். எத்தனை முறை சொன்னாலும் அது இங்கு மாறப்போவதில்லை என்று கண்டுகொள்கிறேன். ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு ஆயருக்கும் அருள்பணிக்கும் மிகுந்த வித்தியாசம் இருக்கிறார். ஆனால் நாம் அதனை இன்னும் செய்து கொண்டிருப்பது அவலமாகவே எனக்கு படுவது உண்டு. ஒரு அருள்பணியாளரோ ஆயரோ பிளெக்ஸ் வைத்து கொண்டாடப்பட வேண்டியவர் அல்ல. மக்களோடு இணைந்து பணியாற்ற அழைக்கப்பட்டவரை தவிர வேறு எவரும் அல்ல. ஒரு சவேரியாரும் தன்னுடைய மக்கள் தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என விரும்பினார். அவர் பரவர் சமுதாயத்தோடு இருக்கின்ற பொழுது அங்கு பட்டம் கட்டியார்கள் இருந்ததை அவர் ஆமோதிக்கின்றார். தலைவர்களாக அவர்கள் நடுவில் இருக்கின்றவர்களை தட்டி கொடுக்கின்றார். சிலரை ஆத்மார்த்த நண்பர்களாகவே அவர் மாற்றிக் கொள்கின்றார். இன்னும் பலரை அவர் உருவாக்கவும் தொடங்குகின்றார். அதே வேளையில் யாராவது ஒழுக்கத்தில் தவறி இருந்தால் அல்லது நம்பிக்கையில் பிறந்திருந்தால் அவர் உடனடியாக கண்டிக்கிறார், கடிந்து கொள்ளுகிறார், அவர்களை அந்த நிலையிலிருந்தே விலக்கி விடுகிறார். சிறந்த தலைவர்களை உருவாக்குகின்ற பண்பு, மக்களை வழிநடத்துகின்ற பண்பை அவரில் ஊக்குவிக்கின்ற ஒரு பாணி, அருள்பணி அவரிடம் இருந்தது. மூன்றாவது, அவரிடம் இருந்த இன்னொரு அருள்பணி நிலை என்னவென்றால், அவர் ஊட்டிய கல்வி பணி என்று சொல்லலாம். இன்றும் திரு அவை அதை முனைப்பாக செய்து கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம். நம்முடைய நடுவில் கல்வி சாலைகள் இந்த திரு அவையால் முன்னெடுக்கப்படாது இருந்திருந்தால் இந்த நாடு, இந்த மாநிலம், இந்த மாவட்டம் எவ்வளவோ ஒரு காலத்தில் பின்தங்கியே இருந்திருக்கும் என்பதை நாம் நன்கு அறிவோம். அன்றைய நாளில் கல்வி என்பது சிலருக்கு மட்டுமே என்று தரப்பட்டிருந்த ஒரு சூழலில், உயர் சாதியினர் மட்டுமே கற்றுக்கொள்ளலாம் என்று இருந்த ஒரு சூழலில், குலத்தொழிலில் தான் அனைவருமே ஈடுபட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு சூழலில் அவர் அதை கடந்து சென்று பொது பள்ளியாக எல்லாருக்கும் அவர் மறைக்கல்வியையும் பொது அறிவையும் கற்றுக் கொடுப்பதற்காக பள்ளியை நிறுவுகின்றார், சிறிய அளவிலே என்பதை ஒரு புரட்சிகரமான அருள் பணியாகவே அன்றைய நாளில் அன்பு மக்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இன்னும் மீண்டும் அந்த கல்வியானது வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறியது போல மீண்டும் குலத்தொழிலை நோக்கி சென்று கொண்டிருப்பதை நாம் கண்டு கவலை உறுவதும் உண்டு. இன்றைய நாட்களில் அதனை நோக்கி நம்முடைய நாடு நகர்ந்து கொண்டிருப்பதும், கல்வியிலே அரசியல் புகுத்தப்படுவதும், சாயம் தீட்டப்படுவதும் இன்று அதிகரித்துக் கொண்டிருப்பதை நாம் கண்டு வேதனைப்படுகிறோம். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? 1544 ஆண்டு அந்த டிசம்பர் மாதம் 18ஆம் நாள் மன்சலாசுக்கு எழுதிய அந்த கடிதத்தில் குறிப்பிடுகிறார், நான் உடனடியாக இந்த பூவாறு பகுதியில் உள்ள என்னுடைய மக்களிடம் வந்து சேர்ந்து விட முடியாது. எனவே அந்த மேற்கு பகுதியில் இருக்கின்ற கடற்கரை மக்களுக்கு நீ செய்ய வேண்டிய பணி ஒன்று உண்டு. நான் வருவதற்கு முன்பாகவே நீ அங்கு பள்ளிகளை நிறுவ வேண்டும். நிறுவி ஆசிரியர்கள், அறிவு சார்ந்தவர்கள் அங்கு வந்து மறைக்கல்வியும் கல்வியையும் கற்றுத்தர வேண்டும். அதற்கென உன்னிடம் இருக்கின்ற தொகையிலிருந்து 150 பணத்தை நீ ஒவ்வொரு மாதமும் எடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார். எனவே அவர் வெவ்வேறு இடங்களில் எல்லா பிள்ளைகளும் இணைந்து வந்து கல்வியை கற்றுத் தருவதற்கான வாய்ப்பினை அன்று உருவாக்குகின்றார். இன்றும் பல துறவற சபைகள், மறை மாவட்டங்கள் எல்லாம் இந்த கல்வியை மக்களுக்கு வாழ்வு தருகின்ற ஒன்றாக, விழிப்புணர்வு தருகின்ற ஒன்றாக, தங்களையே அவர்கள் மேம்படுத்துகின்ற ஒன்றாக மாற்றிக் கொண்டிருப்பதில் நாம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னொன்றை அவர் செய்ய துணிந்தார். இன்று நம்முடைய மறை மாவட்டத்தில் என்றாலும் பிற இடங்களில் என்றாலும் முன்னெடுக்கின்ற போதை நலப்பணியை அவர் அன்றே சிந்தித்து பார்த்திருக்கிறார். இன்று அருள் பணியாளர் நெல்சன் செய்வது போல அவர் அன்று சிந்தித்து பார்க்க முடியாது, 5 நூற்றாண்டுகளுக்கு முன்பே. ஆனால் அன்று குடிப்பழக்கம் உள்ளவர்களை எல்லாம் அவர் எளிதாக தண்டிக்க தொடங்குகிறார், கண்டிக்க தொடங்குகிறார். ஒன்று, அவருக்கு அந்த பழக்கம் இல்லை. வெளிநாட்டில் இருந்து வந்திருந்தவர் என்றாலும் அவர் ரசம் கூட குடிப்பதில்லை என்று வரலாறு பதிவு செய்கிறது. காரணம், குடிப்பவர்கள் எதையும் பேசிவிட்டு இருப்பார்கள்,
சில வேளைகள் ரகசியங்களையும் உளறி விடுவார்கள். எனவே குடிப்பது நல்லதில்லை என்பதை தன்னுடன் அருள் பணியாளர்களுக்கு அவர் அறிவுறுத்தியே வந்திருக்கிறார். எனவே யாராவது குடித்தால் அவர் சொல்லுகிறார், அவரிடம் தண்டம் அவர்களிடம் பெற வேண்டும், இல்லை என்றால் ஒரு பணமேனும் அவர்கள் கொடுத்து ஊக்குவித்து அதிலிருந்து விலக்க வேண்டும். இன்னும் குடித்து கொண்டிருந்தால் 3 நாட்கள் அவர்கள் தண்டனை பெற வேண்டும். இதை தண்டோரா மூலம் எல்லா மக்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என்று அன்றைய நாளின் ஒரு சிந்தனையை அவர் கை கொண்டிருக்கிறார். எனவே போதை நோய் நலப்பணி என்பது அந்த நாட்களில் அவர் விரும்பிய இந்த ஒரு இறையாட்சி சமூகத்திற்கு மிக மிக தேவை என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். இன்று அது எவ்வளவு அத்தியாவசியம் என்பதை நாம் கண்டுகொள்கிறோம். ஏனென்றால் அத்தகைய குடிக்கின்ற பழக்கம் உள்ளவர்கள் இன்று சிறுவர்களாகவே இருந்து கொண்டிருப்பதும் பள்ளி மாணாக்கராக இருப்பதும் நம்முடைய நெஞ்சத்தை நெருடுகிறது. அன்பு மக்களே, இதையும் கடந்து அவர் இன்னொரு பணியை செய்திருக்கிறார். அது தன்னிறைவு பணி. ஒவ்வொரு கிறிஸ்தவ சமூகமும் தங்களுக்குரியதை தாங்களே கண்டிப்பாக செய்துவிட வேண்டும் என நினைத்திருக்கிறார். எனவேதான் அன்றைய நாளில் மட்டுமல்ல, இன்றும் கூட கடற்கரை கிராமங்களில் உள்ள பங்கை வெகுவாக நாம் பார்த்தால் கண்டிப்பாக உள்நாடுகளிலும் இருக்கும். ஆனால் பார்த்தால் அங்கு ஏதேனும் ஆலயம் சார்ந்த பணிகள் என்றால் மக்கள் பெரிதாக வெளிநாட்டிலிருந்து நிதி உதவி எதிர்பார்ப்பதில்லை. அவர் அவ்வாறே நடத்தி இருக்கிறார். தன்னுடைய மக்கள் வழிபாட்டு தலங்கள் என்றாலும் எது என்றாலும் அவர்களை அந்த நிதி ஆதாரத்தை கண்டு அவர்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் என தன்னிறைவாகவே சிந்திக்க அன்று வாய்ப்பளித்திருக்கிறார். ஆனால் பிற்காலத்தில் நாம் கையை வெளிநாட்டில் ஏந்துவதும் அங்கிருந்து நிதியை பெற்று செய்வதும் நாம் வழக்கமாக கொண்டிருந்தது இந்த காலத்தில் சற்று நிறுத்தப்படுகிறது என நான் நம்புகிறேன். இச்சூழலில் தான் அன்பு மக்களே, ஆண்டவருடைய அழைப்பு இக்காலத்திற்கு நமக்கு விடுக்கப்படுகிறது. நாம் எத்தகைய பணிகளை முன்னெடுக்க போகிறோம்? ஒருவேளை 1-2 நான் என்னுடைய பார்வையில் உங்களுக்கு நான் சொல்லி செல்கிறேன். முதன்மையாக இன்று இருக்க வேண்டிய பணி, இந்த நாடு சந்திக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் அச்சுறுத்தல்கள் மத்தியிலே நாம் நம்முடைய சமயத்தை சற்று கடந்து சிந்திக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது, தேவையும் எழுகிறது. நன்மக்கள் எல்லாம் கூடி வந்து இந்த நாட்டிற்காக உழைக்க வேண்டிய, காப்பாற்ற வேண்டிய தேவையும் எழுகிறது. நாம் கிறிஸ்தவர்கள் என்று ஒதுங்கிக் கொள்ளாமல், நாங்கள் கத்தோலிக்கர்கள் எனவே தனித்து நிற்போம் என்று சிந்தித்து விடாமல், நம்மை போல நம்மை சார்ந்த நம்மை போல சிந்திக்கின்ற நன்மக்கள் எல்லா சமயங்களிலும் இருக்கிறார்கள், சபைகளிலும் இருக்கிறார்கள் என்பதனால் கிறிஸ்தவ ஒன்றிப்பையும் அதை கடந்து பல் சமயத்தையும் உரையாடலையும் உறவாடலையும் நாம் வலுப்படுத்த வேண்டியது ஒரு சிறந்த அருள் பணியாக இக்காலத்தில் பார்க்கப்பட வேண்டியது என நம்புகிறேன். ஆனால் என்ன நிகழ்கிறது? நமக்கு இவ்வாறு பணிக்குழுக்கள் இருந்தாலும் அதிக பேர் பங்கேற்பதில்லை, அது அருள் பணியாளர்கள் உட்பட. எனவே இது முடுக்கிவிடப்பட வேண்டும். இக்காலத்தினுடைய அறைகூவலும் தேவையுமாக இருப்பது நாம் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டிய தேவை. இன்று நமக்கென முன்னோர்கள் தந்த அரசியல் சாசனத்தை காப்பாற்ற வேண்டிய தேவை இன்று அதிகமாக இந்த நாட்டில் எழுந்து கொண்டிருப்பதை நாம் நன்கறிவோம். அப்படி என்றால் ஒத்த கருத்துள்ளவர்கள், இந்த சமுதாயத்தில் மேல் பற்றுள்ளவர்கள், இந்த நாட்டை வெகுவாய் நேசிக்கின்றவர்கள் தங்களுடைய கரங்களையும் இதயங்களையும் சேர்க்க வேண்டிய, கோர்க்க வேண்டிய காலம் கனிந்திருக்கிறது என்று சொல்லலாம். அதிலே ஒன்று, நம்முடைய பிள்ளைகள் ஏதோ பொறியியல் கற்றார்கள், மருத்துவம் கற்றார்கள், சிறந்த கல்வியை கற்றார்கள் என்பதோடு நிறுத்திவிடாமல் நம்முடைய இடத்தில் இருந்தும் நல்ல அரசியல் தலைவர்கள், நலமான அரசியல் தலைவர்கள், இந்த நாட்டிற்காக தன்னலமின்றி உழைக்கின்ற அரசியல் தலைவர்கள் நம் நடுவே இருந்து உருவாகவும் வேண்டும். அதே போன்றே ஆட்சியாளர்களும் இங்கிருந்து உருவாக வேண்டும். ஆட்சி துறையில் பணி செய்கின்றவர்கள், காவல்துறையில் பணி செய்கின்றவர்கள், இந்த நாட்டிற்காக உழைக்கின்றவர்களும் நம் நடுவில் இருந்து உருவாகின்ற பொழுதுதான் இந்த நாட்டில் பெருவாரியான மக்களோடு நாமும் இணைந்து இந்த நாட்டை முன்னேற்றுகிறோம், உழைக்கிறோம் என்பது பொருளாகிறது. இரண்டாவது, நான் காண்பது எல்லாம் இன்று நம் நடுவே இருக்கின்ற மிக நலிந்தோராய் காணப்படுகின்ற மாற்றுத்திறனாளிகள். அவருடைய மொழி, அவருடைய உலகு, அவருடைய வாழ்வு, இதனை நம்முடைய கருத்தில் கொண்டு இந்த மாற்று திறனாளிகள், மாற்று பாலினத்தார் என நம்முடைய சமுதாயத்தில் புறம் தள்ளப்படுகின்ற இந்த மக்களுக்காக நாம் முன்னெடுக்க வேண்டிய பணி நம்முடைய பார்வையில் நின்று கொண்டே இருக்கிறது. மூன்றாவது, நம்முடைய திருத்தந்தையின் அடி ஒற்றி அக்டோபர் மாதம் 4ஆம் நாள் புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய விழாவில்
லௌதாத்தே தேயும் என்கின்ற அருமையான ஒரு சிறிய சுற்றுமடலை நம்முடைய திருத்தந்தை வெளியிட்டார். திருத்தூது ஊக்க உரையை 2015 ஆண்டிலே லௌதாத்தோ சி இறைவா உமக்கே புகழ் என்று ஒன்றை தந்த அவர் இந்த ஏறத்தாழ 7-8 ஆண்டுகளில் எந்த விதமான காத்திரமான மாற்றம் நம் நடுவே நடந்துவிடவில்லை என்பதை கண்ட திருத்தந்தை மீண்டும் இந்த இயற்கையை பற்றி முன்மொழிகிறார். இந்த பொது இல்லமான பூமி அழிந்து கொண்டிருக்கிறது, வலுவை இழந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த இயற்கையை, இந்த பூமியை காப்பாற்ற வேண்டிய கடப்பாடு நம் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை உணரச் செய்கிறார். எனவே அந்த ஒரு சிறிய திருத்தூது ஊக்க உரையில் அவர் சொல்வது எல்லாம், முதலில் இந்த இயற்கையோடு சுற்றுச்சூழலோடு நான் ஒப்புரவாக வேண்டும். பாழ்படுத்தி இருக்கிறோம், புண்படுத்தி இருக்கிறோம், நம் தேவைக்கு அதிகமாகவே பாதித்து இருக்கிறோம். இன்று இந்த பூமி நலிவுண்டு இருக்கிறது, நோயுற்று இருக்கிறது என்றால் செய்த பாவங்களுக்காக நாம் அதனோடு முதலில் ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லுகிறார். இது ஒரு நாட்டினுடைய கடமை, பன்னாட்டினுடைய கடமை என்று சொல்லலாம். ஆனால் அதே வேளையில் நாம் வாழுகின்ற நம்முடைய குடும்பத்தில், நாம் வாழுகின்ற நம்முடைய சுற்றத்தில், நம்முடைய பங்கு ஊர்களில் எல்லாம் அவர் சொல்கிறார், புதிய ஒரு பண்பாடு உருவாக வேண்டும். அது ஒரு சுற்றுச்சூழல் பண்பாடாகவே உருவாக வேண்டும் என்று சொல்லுகிறார். காற்று மாசுபடாமல் இருப்பது, நீரை சேமிப்பது, மின்சாரத்தை சேமிப்பது என சில இயல்பான செயல்களை நம்முடைய குடும்பத்திலும் சுற்றத்திலும் செய்கின்ற பொழுது புதிய ஒரு பண்பாட்டினை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இன்று இதனை தாக்கத்தை ஏற்படுத்தாது, ஆனால் நெடுநாளைக்கு செய்கின்ற பொழுது இது இந்த பூமியில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் சொல்கிறார். இறுதியாக அவர் சொல்வது, இந்த சுற்றுச்சூழல் ஆன்மீகமாகவே இது உருவாக வேண்டும் என்று சொல்கிறார். புனித பிரான்சிஸ் சேவேரியார் இந்த சூழலை அதிகமாக நேசித்தவர். எனவேதான் மணப்பாட்டுக்கு செல்கின்ற ஒருவர் அங்கு அவர் தங்கியிருந்த குகையை பாராமல் வர முடியாது. மக்கள் வாழிடங்கள் ஒன்றாக இருந்தாலும் அந்த அமைதியான ஒரு சூழலில் கடல் இரைச்சலை கேட்டுக்கொண்டு அதையே தன்னுடைய இன்னிசையாக ஆண்டவரை போல்கின்ற இடமாக அமர்ந்திருந்து தியானம் செய்து மக்களுக்கான பணிகளை செய்வதற்கு ஆற்றலை பெற்றுக்கொண்ட அருமையான இடமாக அந்த கடலோரத்தை அவர் கண்டுகொண்டார். இன்றும் அவைகளெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும். ஆனால் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு அவை அளிக்கப்படுகின்ற பொழுது நம்முடைய பதில் என்னவாக இருக்கிறது? எனவே இன்றைய நாட்களில் இந்த காலத்திற்கேற்ற அருள் பணிகளை அன்பு மக்களை நாம் முன்னிறுத்துவோம். இந்த நாட்டிற்கு நாம் ஆற்ற வேண்டிய பணிகள், அது ஆட்சி, காவல்துறை, எந்த பணி என்றாலும், அரசியல் பணி என்றாலும் அது புறம் தள்ளப்பட வேண்டியது அல்ல. அதே போன்று நம் நடுவே வாழுகின்ற நலிந்தவர்கள், குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள், அதே வேளையில் மாற்று பாலினத்தார், இவர்களையும் இந்த சமுதாயத்தோடு மாண்புக்குரியவர்கள் என கண்டுகொண்டு அவர்களோடு இணைந்து உழைப்பதும் இன்று தேவைப்படுகிறது. கடந்து இந்த பூமியை காப்பாற்ற வேண்டிய ஒரு அருள் பணியையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவையும் எழுகிறது. புனித சவேரியார் தான் வாழ்ந்த காலத்தில் கடவுள் காட்டிய வழியை கண்டுணர்ந்து விருப்பத்தை தேர்ந்து தெளிந்து அருள் பணிகளை ஆற்றினார் என்றால், இன்று நம்முடைய காலத்திலும் நம்மால் அதனை ஆற்ற முடியும். அந்த அழைப்பினை கடவுள் அழைப்பாக ஏற்போம், அதனை அருள் பணிகளாக ஆற்ற முனைவோம். ஆமன்.